உங்கள் மனோ நிகழ்ச்சிக்கு வருக வருக என்று வரவேற்கின்றேன். நிறைய சப்ஜெக்ட்ஸ் பேசக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு இந்த உங்கள் மனோ யூடியூப் மூலமாக நிறைய பேர் பாராட்டும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதாவது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது சார். நீங்கள் சொல்கிற டிப்ஸு வாய்ஸ்க்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய நாங்கள் அது பயன்படுத்துகிறோம். அதனால் அதாவது இன்னூசென்ட், அதாவது இசை சங்கீதம் முறைப்படி தெரியாதவங்களும் அவங்க ப்ராக்டிஸ் எப்படி பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நான் சொல்லியிருந்தது. அவங்க ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தா, அதாவது ஒரிஜினல் சாங் போட்டு அது நம்ம பாடுற வால்யூம் விட அதிகமாக இருக்கணும். அந்த வாய்ஸ் மட்டும்தான் ஃபாலோ பண்ணி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் சார். லிரிக்ஸ் மனப்பாடம் ஆகணும். டியூன் பைஹார்ட் ஆன பிறகு நம்ம எப்போயாவது ரொம்ப ப்ராக்டிஸ் ஆன பிறகு தான் நம்ம மைனஸ் ட்ராக்கில் பாடணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அது ஃபாலோ பண்ணிவிட்டு ஒரு 2-3 பேர் காமெண்ட்ஸ் போட்டாங்க, ரொம்ப பெட்டராக இருக்குது சார். அங்கே ஒரிஜினல் சிங்கர் எங்கே பிரெத்து எடுத்தார், எங்கே ஸ்டாப் பண்ணார், இது எல்லாமே ஒரிஜினல் ஃபாலோ பண்ணும்போது இன்னும் ஈஸியாக மைண்டை ரிசீவ் பண்ணுறது. அது நல்ல ப்ராக்டிஸு. ஸோ பண்ணுங்கள். நிறைய பேர் தான் சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கு எப்போது வேலைக்காரனில் பாடியிருக்கேன் அப்படின்றது சில பேருக்கு தெரியும். சில பேர் படம் பேர் கூட மறந்துருக்கலாம். ஃபஸ்ட்டு படம் 86 எண்டில் ரெக்கார்ட் பண்ணது வேலைக்காரன். எனக்கு ரெகுலராக 85 எண்டில் ராஜேஷ் சார் ஆரம்பித்து நிறைய பாடல்கள் ஒவ்வொரு படத்துலையும் கொடுத்துட்டே இருந்ததுனால்தான் உங்களுக்குள்ள இவ்வளவு நிறைய சாங்ஸ் மற்ற மியூசிக் டைரக்டர்ஸ் கிட்ட ஒரு பாடுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னு தான் நான் நம்புவேன். ஏன்னா ஒரு 2 பாட்டு 3 பாட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அவர் கைவிட்டிருந்தால் இத்தனை சாங்ஸ் பாட முடியாது. இத்தனை தௌசண்ட்ஸ் ஆஃப் சாங்ஸ் கிட்டத்தட்ட 25,000 கிராஸ் பண்ணி 3-4 லாங்குவேஜஸில், தெலுங்குலேயே ஒரு 10,000 இருக்கும், தமிழில் ஒரு 10,000 ப்ளஸ்ஸு, கன்னடா லாங்குவேஜில் அதாவது பெங்களூர் லாங்குவேஜ், அது கர்நாடகா, அதில் ஒரு 4,000 ப்ளஸ்ஸு. அது இல்லாமல் ஒரு 500 ப்ளஸ் ஒரியா சாங்ஸு, பெங்காலி, துளு, கொங்கணி, போஜ்பூரி, அஸ்ஸாமி, உருது, ஹிந்தி, இந்த மாதிரி டப்பிங் சாங்ஸும் சரி. ஃபிலிம்க்கு நம்ம சேவை செய்கிறதுக்கு ஒரு 40 வருஷம் ட்ராவலுக்கு இத்தனை பாட்டு கிடச்சிதுன்னா அதுக்கு முழு காரணம் அண்ணன் இளையராஜா அவர்கள், அதுக்கப்புறமா ரஹ்மான் சார், அதுக்கப்புறமா ராஜ்கோட்டி அவர்கள், வித்யாசாகர் அவர்கள், தேவா அவர்கள், சங்கர் கணேஷ் அவர்கள், சந்திரபோஸ் அவர்கள், எஸ் ஏ ராஜ்குமார் அவர்கள், சிற்பி அவர்கள், இந்த மாதிரி பரத்வாஜ் அவர்கள், இந்த மாதிரி சொல்லினே போகலாம். அத்தனை பேருக்கு நான் நன்றி சொல்லணும். ஸோ நான் தியேட்டருக்குள்ளே என்ட்ரு பண்ண நான் ரெகுலராக ரெக்கார்டிங் எப்படி போனேனோ அப்படி தான் போனேன். அந்த சாங் அந்த மியூசிக்கு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. வேலை இல்லாதவன் தான் வேலை தெரிஞ்சவன் தான் வீரமான வேலைக்காரு, விவகாரமான வேலைக்காரு, மொத்தமாக வந்தா. அது நல்ல பெப்பி பிஜிஎம், இதெல்லாமே வயலன்ஸ் எல்லாமே ஒரு 6-8 திசிரத்தில் பியூட்டிஃபுல்லாக. அது ட்ராவலே அந்த சாங் கேட்கும்போது நமக்கு தெரியாமல் ஒரு பயங்கர உற்சாகம். சரணமெல்லாம் படித்தா போதும்னு நினைக்காதப்பா, இங்கு படிச்சு விட்டு பட்டாம் விட்டா பறக்காதப்பா, காலம் நம்ம கையில் இருக்குது, கவலைகள் ஏதும் கிடையாது. இந்த மாதிரி பயங்கர ஓப்பன் சிங்கிங்கு, கோரஸு எல்லாமே அந்த அந்த வைபே, அந்த மியூசிஷியன்ஸு எல்லாமே சேர்த்து 70+ இருப்பாங்க பிரசாத் டீலக்ஸில். ஸோ அவங்களோட சேர்ந்து பாடும்போது ஒரு 2-3 மானிட்டர் ஆன பிறகு என்ன ஆகும்னா, பாட்டு லிரிக்ஸும் டியூனும் இன்னும் பைஹார்ட் ஆகி இன்னும் கொஞ்சம் நமக்கு அது இன்னும் அது த்ரோ இன்னும் அற்புதமாக வரத்துக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். நிறைய மானிட்டர்ஸ் பார்த்தா அது ஒரு பெனிஃபிட் இருக்குது. ஸோ சார் நடுவில் ஏதோ கம்போஸிங்காக போயிருந்தார். நாங்கள் இன்னும் பர்ஃபெக்ஷனுக்காக ஒரு 6-7 மானிட்டர் பார்த்தோம் ஃபுல் சாங். ஸோ அது பார்த்துட்டு சார் கரெக்டாக வந்த உடனே ராஜா சார் வந்தவுடனே எல்லாம் ஒரு மானிட்டர் கேட்டால் டேக்கு, அந்த டேக்கு 2வது டேக்கு ஃபென்டாஸ்டிக், எல்லாமே ஓகே. அதாவது ஒரு சின்ன மிஸ்டேக் கூட இல்லாமல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு எல்லாமே, வாய்ஸஸ்ஸு எல்லாமே ஓகே. எனது மட்டும் சரணம் எண்டில் ஒரே ஒரு வேர்டு மிஸ் ஆச்சு.
உங்க சுதந்திரம் போனது எங்கே, சட்டமும் பட்டமும் விற்கிறது இங்கே, விற்கிற வாங்குற வேலை எனக்கு எங்கா. பயங்கர ஃபாஸ்ட்டு. ஸோ ரஜினி சார் ஸ்டைலில் அது கம்போஸ் பண்ணதான். விற்கிற வாங்குற வேலை எனக்கு. அந்த 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 வேர்ட்ஸில் ஏதோ ஒரு வேர்டு மிஸ் ஆனது மட்டும் பஞ்ச் பண்ணி அந்த இடத்துல எடுத்தாங்க. அதாவது எப்பவுமே இந்த 2 ட்ராக் ஃபெசிலிட்டி இருக்கிறது இப்போது அது அந்த காலத்தில் இருந்தது. அந்த 2 ட்ராக்கில் என்னென்னா ஏதாவது தேவைன்னா ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டோ வாய்ஸ் போர்ஷனோ மிஸ் ஆச்சுன்னா அந்த செகண்டு ட்ராக்கில் எடுத்துகிட்டு 2 ட்ராக்கில் ஒரு ட்ராக்கில் ஃபுல் சாங் இருக்கும், இதில் எடுத்தது அங்கே ஆட் பண்ணுவாங்க. ஸோ அந்த டெக்னாலஜி ஏதோ பண்ணி அந்த லைன் மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு ஐ கேம் அவுட்டு. வெளியே வந்துட்டு இன்சார்ஜி அவர் பேர் வந்து கல்யாணம் சார்கிட்ட போயிட்டு எனக்கு அப்போ பேமெண்ட்டு 1000 ரூபாய், கன்வீனியன்ஸு வந்து 100 ருபீஸு கொடுத்தாங்க. ரெண்டுமே பேமெண்ட் எடுத்துக்கிட்டு தியேட்டருக்குள்ளே வந்து இன்ஜினியர் ரூம்லேருந்து அப்படி கிராஸ் பண்ணும்போது ராஜா சாருடைய குருநாதர் ஜிகே வெங்கடேஷ் என்ற ஒரு அங்கே இருந்தார். ஒயிட் அண்ட் ஒயிட்டில் இருப்பார் அவர். அப்போது வந்துட்டு அப்போத்துக்கு மனோ அப்படின்னு பேர் வச்சாச்சு. அது ஒரு கதை சொல்லணும் உங்களுக்கு. மனோன்றது நாகூர் பாபு அப்படின்ற ஒரிஜினல் நேமை ராஜா சார் தான் சேஞ்ச் பண்ணார். ஏன்னா நாகூர் ஹனீஃபா ஐயா இருக்கிறதுனால அது சின்ன கன்ஃபியூஷன் கூட வரக்கூடாதுன்னு சொல்லி ஒரு நாள் ஏதாவது உனக்கு வேறு நேம் இருந்தால் வச்சுக்கப்பா அப்படின்னாரு. சார் வாய்ப்பு நீங்கள் தான் கொடுத்தீங்க, நீங்களே ஏதாவது சஜஸ்ட் பண்ணுங்கள் சார் அப்படின்னா உடனே ஒரு நெக்ஸ்ட் டே வந்து மனோசித்ரா ஒரு காம்பினேஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் அனௌன்ஸ் பண்ணி அன்றைக்கி தான் மனோ அப்படின்னு என்னுடைய நேம் வச்ச அந்த நேரம் இன்றைக்கி வரைக்கும் அந்த நேம் காப்பாற்று எனக்கு வந்து இசை பயணத்துக்கு எவ்வளவோ உதவிச்சு. தேங்க்ஸ் டு ராஜேஷ் சார். ஸோ ஜிகே வெங்கடேஷ் சார்கிட்ட வந்த உடனே இன்றைக்கி யாருக்கு பாடியிருக்க தெரியுமா அப்படின்னாரு. தெரியாது சார். சரி, அந்த பேமெண்ட் எனக்கு நீ கொடுத்தா நான் சொல்லுவேன் அப்படின்னாரு. சார் எதுக்கு கேட்குறாரு பேமெண்ட்டு தெரியலையே, ஒரு எக்ஸைட்மெண்ட் இருந்தது யாருக்கு பாடியிருக்கேன் அப்படின்னு சொல்லி. சார் 1000 ரூபாய் வாங்கினார். வாங்கிட்டு நீ பாடினது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு, அவர் தான் முத்துராமன் உள்ளே உட்கார்ந்துருக்காரு, அவர் தான் டைரக்டர், போய் நமஸ்காரம் பண்ணி பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கிக்கோ அப்படின்னா இருக்கிற 100 ரூபா கூட எடுத்து அந்த கன்வீனியன்ஸ் காசு கூட அவர் கையில் கொடுத்துட்டு, சார் உங்களுக்கு கேஜி ஸ்வீட்ஸ் நான் வாங்கி வந்து கொடுக்குறேன் சார். எல்லோரும் ரஜினி சார் ஃபேன்ஸ் தானே நம்ம எல்லோரும். ஸோ அவருக்கே நான் பாடியிருக்கேன் அப்படின்ற ஒரு எக்ஸைட்மெண்ட், ரொம்ப சந்தோஷப்பட்டேன் அந்த நேரத்தில். இம்மிடியட்லி ஐ வென்ட் டு அந்த டைரக்டர் முத்துராமன் சார்கிட்ட போயிட்டு காலை நமஸ்காரம் பண்ணிவிட்டு ராஜா சாருக்கு மறுபடியும் நமஸ்காரம் பண்ணேன். என்னையா அப்படின்னா ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படின்னு சொல்லி அந்த படத்தில் 2 சாங் பாடுறதுக்கு எனக்கு அது ஒன்று. நெக்ஸ்ட் சாங்கு கண்ணாவா தாத்தா தாத்தா அமுதைத்தா எனக்கு ஒரு சிறுகதை இனிமையில் தொட தொட தொடகதை உருகி உருகி உனை படித்திட. பயங்கரமான ஒரு பியூட்டிஃபுல் கம்போசிஷன். அது கூட அந்த சாங்கோட வேலைக்காரன் சாங்ஸ் நீங்கள் கேட்டிங்கன்னா யூ வில் ஃபீல் டிஃப்ரெண்ட் காம்பினேஷன் ஆஃப் அந்த அதில் 3வது சரணம் கிளாசிக்கல் வரும். காளிதாசன் காண வேண்டும் காவியங்கள் சொல்லுவான், கம்பநாடன் உன்னை கண்டு சீதை என்று துள்ளுவான், ஷாஜஹானை பார்த்ததில்லை நானும் பார்க்கிறேன். பியூட்டிஃபுல் சாங் அது. 3 சரணம், கொஞ்சம் லென்த் அதிகம், ஆனால் பியூட்டிஃபுல்லாக அந்த பிக்சரைசேஷனை பார்க்கும்போது மெய் மறந்து ரசித்த ஒரு அற்புதமான படம் வேலைக்காரன். எஸ்பெஷல்லி நான் பாடின 2 சாங்ஸுமே எனக்கு கிடைச்ச முத்துக்கள். பட்டி தொட்டி எல்லாம் அத்தனை கச்சேரிஸில் இன்றைக்கி வரைக்கும் அந்த சாங்ஸ் பாடும்போது அந்த ஜனங்களுடைய வரவேற்பு, அதுக்கு கரகோஷம் மறக்க முடியாதது. ஸோ ரஜினி சாருக்கு வந்து முத்து டைமில் அதாவது அவருக்கு டப்பிங் வாய்ஸ்க்காக தெலுங்கு லாங்குவேஜ்க்காக தேடித்திருக்கிறது எனக்கு ஒரு ப்ரொடியூசர் ப்ளஸ் ஒரு ரைட்டர் ராமகிருஷ்ண சார்னு சொல்லி நிறைய படம் பெரிய படங்களெல்லாம் அவர் தான் எழுதுவார் தெலுங்கு டப்பிங். ஸோ அவர் எனக்கு ஃபோன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சாய்குமார் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய டப்பிங் ஆர்டிஸ்ட்டு, என் நண்பனும் கூட, அவர் வந்து ரெகுலராக பேசிகிட்டு இருந்தார் ரஜினி சாருக்கு. ஸோ
அவர் கன்னடாவில் பிஸி ஹீரோ ஆனதுனால முத்து படத்துக்கு யாராவது புது வாய்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்காங்க. ரஜினி சார் கூட கேட்டார், மனோ ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சார் சொன்னதாக எனக்கு ராமகிருஷ்ணன் சார் அந்த ரைட்டர் கூப்பிட்டு சொன்னார். ஒரு 2 சீன் சொல்லுங்கள், இன்டர்வெல் சீனும் அந்த கிளைமேக்ஸில் ஒரு அந்த ஓல்டு கெட்டப்பு, அது 2 நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கப்புறமா அவங்களுக்கு பிடிச்சா சந்தோஷம், பிடிக்கலன்னா கோச்சக்கூடாது நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தாங்க. ஸோ ரஜினி சாருக்கு வந்து வாய்ஸ் கொடுக்குறதுன்றது அது ஒரு பெரிய பாக்கியம் இல்லையா? அது எனக்கு வந்துச்சு வாய்ப்பு, இருந்தால் இருக்கட்டும், இல்லைனாலும் ஒரு அந்த ஃப்ரேமுக்கு நம்ம வாய்ஸு சொல்கிறதே ஒரு சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டு அந்த இன்டர்வெல் சீனுடைய டைலாகும் அந்த ஓல்டு கேரக்டர், கொஞ்சம் வயசான கேரக்டர், எங்கன்னா நீங்கள் போகிறீங்க அப்படின்னா உலகம் ரொம்ப பெருசம்மா அப்படின்ற டைலாகு, அது தெலுங்கில் பிரபஞ்சம் చాలా పెద్దదమ్మా அப்படின்ற மாதிரி ஒரு டைலாகு, கொஞ்சம் கண்டினியூட்டி 2-3 டைலாக்ஸ் இருந்தது. அந்த ஓல்டு கேரக்டருக்கு அந்த மாதிரி பேச வச்சு பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அவருடைய வாய்ஸ் டோனு டெம்பர் கரெக்டாக சூட் ஆச்சு அப்படின்னு சொல்லி ரஜினி சார் ப்ரைஸ் பண்ணி, அதுக்கப்புறமா 37-38 வருஷமாக வேட்டையன், அதுக்கப்புறம் ஜெயிலருக்கு அப்புறம் வேட்டையனுக்கு அப்புறம் இப்போது கூலிக்கு ட்ரைலர் எல்லாம் பேசியாச்சு. ஸோ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ். ஒவ்வொரு வாட்டி சாரும் வருவார், அவர் வந்துட்டு நம்மளை அப்ரிஷியேட் பண்ண விதம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஒரு டெக்னீஷியனை பாராட்டும் போது அது மறக்க முடியாத, ஏன்னா அவங்க எவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டார் அவர் வந்து சிவாஜிக்கு எல்லாம் ஃபோன் பண்ணி எனக்கு ரொம்ப விஷ் பண்ணார், ரொம்ப நல்லா பேசுகிறீங்க, ஃபென்டாஸ்டிக் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ அந்த டைலாக் எப்படி வரும்னா, டப்பிங் சொல்கிறது, இந்த உலகத்தில் அதிகமாக ஆசைப்படுற ஆம்பளை அதிகமாக ஆசைப்படுற பொம்பளை நல்லா வாழ்ந்தது சரித்திரமே கிடையாது, ஏன் வழி தனி வழி. இந்த டைலாக்கு தெலுங்கில் நான் ப்ராக்டிஸ் பண்ணும்போது திடீர்னு வந்துட்டார். பக்கத்தில் உட்காந்தோடனே டென்ஷன் எனக்கு. நமக்கு லாங்குவேஜ் அந்த ரைமிங்கை போகிறதுக்கு இட் வில் டேக் டைம். பாபா மாமா இந்த ரைமிங்க்கு ஒரிஜினல் லாங்குவேஜில் எழுதியிருப்பாங்க. ஸோ இது நம்ம உதடு கரெக்டாக சிங்க் ஆகணும், அந்த டைலாக் அந்த ஸ்பீடில் வரணும், அந்த ஃபோர்ஸும் கிடைக்கணும். ஸோ அது ப்ராக்டிஸ் பண்ணும்போது வந்துட்டார். எனக்கு ஒரு பக்கம் டென்ஷன், நீங்கள் பேசுங்க பரவாயில்ல, நீங்கள் பேசுங்க அப்படின்றார் சார். ஸோ அவர் இல்லை அப்படின்னு நான் டைலாக் சொல்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆச்சு. அந்த ఫాస్ట్ ఎప్పుడైనా ఇంత ఒలుగుతలే ఈ ప్రపంచం అధికంగా ఆశపడి మగవాడు అధికంగా ఆవేశపడి ఆడితే సుఖపడిన చరిత్రలో లేదు. నా దారి రహదారి, బెటర్ డోంట్ కమ్ ఇన్ మై వే. பயங்கரமாக கிளாப்ஸு, சாரும் கிளாப் பண்ணி ரொம்ப பாராட்டினார். அந்த நிகழ்வெல்லாம் அவங்க கூட ஷேர் பண்ணோம் அப்படின்றது என் மனசில் வந்தது. சச் எ கிரேட் மூமெண்ட்ஸ் ஃபார் எவ்ரி பிக்சர். சச் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். தெலுங்கு பீப்புள் நிறைய பேர் பாராட்டுவாங்க. பார்க்கும்போதெல்லாம் சார் ரஜினி சார் வாய்ஸ் கேட்ட மாதிரியே இருக்குது சார், ரொம்ப சந்தோஷம் அப்படின்னுவாங்க. ஸோ ஐ வாண்ட் டு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்கள் கூட ஷேர் பண்ணணுன்னு ஆசை வந்தது. தேங்க்யூ.